விகேஎஸ் டிவைன் சேனலின் முதல் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் காண இருப்பது கோவை மாவட்டத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காங்கேயத்தின் குறை தீர்க்கும் குழந்தை மாதா அருள் தலத்தை பற்றி தான். இந்த அருள் தலமானது 40 ஆண்டுகளுக்கு முன்பு கார்மேல் சபையான அருள் சகோதரிகளால் நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த சகோதரிகள் காங்கேயத்தில் தங்கியிருக்கின்றனர். அவர்களது ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அந்த காங்கேயம் பகுதியில் ஆலயம் இல்லை. அதன் காரணத்தினால் அந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்டப்படுகின்றது. அந்த ஆலயம் குழந்தை மாதாவுக்காண்டு அர்ப்பணிக்கப்படுகின்றது. அதாவது இத்தாலி நாட்டின் மிலன் நகரில் குழந்தை மாதாவுக்கு ஆலயம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆசியாவிலேயே தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லாவற்றிலும் முதன்முறையாக குழந்தை மாதாவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே அருள் தலம் காங்கேயம் குறைகள் தீர்க்கும் குழந்தை மாதா அருள் தலம் மட்டுமே. இங்கு அது மட்டும் இல்லை, இங்கு அநேகமான மாதாக்கள் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் ஒரு இடமாக அமைந்துள்ளது. பார்க்க ஒரு பரவசம் கூட்டக்கூடிய இடமாக இருக்கின்றது. நமது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதாவும் அங்கு அருங்காட்சியகமாக அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பாக குறிப்பிடத்தக்க ஒன்றாக அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி அந்த மாதாக்கள் எந்த சிறப்பினால் அழைக்கப்படுகின்றது, அதனுடைய மகத்துவம் என்ன, அதன் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கு அருகிலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து மாதாவையும் ஒரே இடத்தில் காண்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த அனுபவம் இருக்கும். நீங்கள் காங்கேயத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த முத்தூர் பிரிவில் நமது காங்கேயம் குழந்தை மாதா ஆலயம் அமைந்துள்ளது. மாதா மியூசியத்தை தொடர்ந்து இங்கு அதிகமான அற்புதம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதாவது குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக வரம் இங்கு கிடைக்கின்றது. அநேக பேர் சாட்சியாக இந்த ஆலயத்துக்கு வந்து என்னுடைய குழந்தைக்கான காரணம் குழந்தை மாதா தான், குழந்தை மாதத்தை வேண்டியதால் தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சாட்சிகள் அதிக மன்னம் உள்ளனர். குழந்தை மாதாவிற்கு உகந்த நாள் என்று சொல்லப்போனால் வாரத்தின் திங்கட்கிழமை அன்று விசேஷமான பூஜைகளும் மற்றும் குழந்தை பேருக்கான பிரார்த்தனைகளும் அங்கே ஏறெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, குழந்தை வர வேண்டி இருக்கவங்களுக்கு பால் அங்கே கொடுத்துருக்காங்க. அதனை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக குழந்தை வரம் பெற்றவர்கள் ஏராளமே உள்ளனர். இப்பொழுது இந்த ஆலயம் திருத்தலத்திலிருந்து அருள் தலமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இப்பொழுதல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த திருத்தலம் இன்னும் மென்மேலும் உயர்ந்து பெரிய ஒரு நிலையை அடையணும், எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை கூட. இந்த அற்புதமான திருத்தலத்தில் இலங்கை மடுமலை மாதாவின் திருவிழாவானது ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது என்பது மிக ஒரு சிறப்பு வாய்ந்ததாக அமைகின்றது. ஒரு ஆலயத்தில் பல மாதாக்களை கண்டதில் என்னுடைய மனம் மிகவும் பூரிப்படைகின்றது. நீங்களும் இந்த அனுபவத்தை நேரில் கண்டு குழந்தை மாதாவுக்கு உரிய சாட்சிகளாக காலம் முழுவதும் வாழ்வதற்காக ஒரு படிப்பினையை பெற்று திருத்தலம் சென்று வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றோம். இது உங்கள் விகேஎஸ் டிவைன் சேனல். மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு ஆலயத்தில்.